பாருங்க சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா சரியான வண்டி சார். அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிகா பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. இது வரைக்கும் பெயிண்டா செம்மையாக வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. 2008 மாடலு 12 ரீச் ஆகுது. கம்பெனி டெமோ வண்டி சார். இது அவ்வளோ அருமையாக இருக்குது. 2027 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு செம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. வண்டி இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டீரிங் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்ஜின்லாம் அருமையாக டிடி இன்ஜினு செம்ம குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 1 hour எடுத்து சொன்னாங்க சார். பக்கா ஓன் போர்டு ஆனால் டீ போர்டு சார்லாம் கிடையாது, பக்கா ஓன் போர்டு சார். என்ன சார் 1 hour அந்த மாடலாம் போகாது சார் அப்படின்னு. எவ்வளோ சார் பண்ணேன் சார்? 1 hour போகாது, வரலாம் 1.5 வருஷம் தான் சார் கேட்பாங்கண்ணா. 1,000 ரூபாய் கிடையாது, 1,40 கிடையாது, 1,30 கிடையாது, 1,20 கிடையாது, வெறும் 1,05,000 ரூபாய்க்கு நான் தர்றேங்க. டீசல் 1.5 நான் சொல்கிறேன். கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். சரவணன் ஒன்று சொல்லுவேன், கொடுது ஒன்று சொல்லுவேன். 1.10க்கு ஆகலாம், 1.5க்கு ஆகலாம், கிட்டவும் ஆகலாம். கிட்ட வாங்க, நான் பண்ணித்தரேன். இதை சொல்கிறதோட ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க. அதாவது இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் பெத்த தாய் தாப்பு தான். அம்மா அப்பா விட்டுறாதீங்க. அதே பாருங்கள், கஷ்டப்பட்டு குழந்தைங்கள நம்ம வளர்க்குறேன்னு வச்சுங்க, அந்த குழந்தைங்க அடம் பிடிக்கும். ஒரு கடைக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா அப்பா இட்டு போவாங்க. அப்போ அடம் பிடிக்கும். எல்லா குழந்தையும் இது வாங்கி கூட அது கூட அடம் பிடிக்கும். அப்போ அடம் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த குழந்தைங்க அடம் பிடிக்குதோ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்ன எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. ஏன் சொல்கிறேங்களா? அந்த குழந்தை கடைக்கிட்டு போக சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ஸ் எடுத்து காட்டுங்க. நைனா நம்மக்கிட்ட காசு இதாக இருக்குது, நான் வாங்குகிற பொருளுக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்குது, எதனா காட்டினாக்கா என்கிட்ட வாங்கி கொடுத்து காசு இல்லை, அதுக்கு சம்மந்தப்பட்டால் என் கூட வா அப்படின்னு. அந்த குழந்தை என்ன வந்து தலையாட்டின்னு வந்துச்சு. அங்கே போய் என்ன வந்து கடையில் போயிட்டு எனக்கு இது வேணும்பான்னு அடம் பிடிக்குது. அப்பாத்து நான் அப்பயே சொன்னல என்கிட்ட இந்த காசாக இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு காசு கிடையாதுன்னு சொல்லி தானே இட்டு வந்தேன் அப்படின்னு. சரி கம்மி ஆகுது. அதே குழந்தை நல்லா ஆச்சுனாக்கா அவனுக்கு நல்ல புத்தி தந்து அழுது தெரிஞ்சு அந்த அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது அந்த குழந்தைக்கு போய்ட்டு நேராக போய்ட்டு ஒரு கடைக்கு போனால் அந்த குழந்தை சொல்லுது, அப்பா எனக்கு இது வேணும்பா. அந்த குழந்தை கேட்குது, அப்பா இந்த வேணும்பான்னு. நீ எப்போ நல்லா வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது எனக்கு அப்பா வாங்கி கொடுப்பா அந்த குழந்தை சொல்லி பாரு. சூப்பராக ஒரு அருமையான கருத்துக்கு முன்னாடி சொல்ல பாருங்கள் அந்த குழந்தை. அதுமாரி சொல்கிறேன், நம்ம நடந்த நடவடிக்கை தான். அதாவது 5 வழியாது 50 வழியாதுன்ற மாதிரி நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லிடுவோம் அந்த குழந்தைங்க சொல்லி கொடுக்குமோ அதுதான் நடக்கும் எல்லாமே. கடை வச்சுங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஐயோ அப்பா சாமி என்னத்துக்கு சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க சொல்லவே முடியல. இது ஓண்டான்னு கேட்குது. ஏன் சொல்லிட்டா உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா என் மச்சான் பையன்கிட்ட டேய் சரவணா எனக்கு இது வாங்கி கொடுத்து ஏன் கேட்குது. என் மச்சான் பையன் கேட்குது, என்ன பண்ணுறது? டேய் சரவணா கண்மணியா எடுத்துக்குறி வாடி வாங்கி கொடுத்து எவ்வளோ இப்படிலாம் கேட்குது. ஏன் சொல்லிட்டா அப்படிப்பட்ட காலங்குது இந்த காலம். அதனால் ஏன்னா அந்த தாத்தா பாட்டிங்கெலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாத்தா பாட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா பேர மரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. கைவா வாங்கி கொடு, தாத்தா வாங்கி கொடு, இல்லை அடிச்சு உடச்சிடுவேன், அடிச்சு மண்டே கீச்சிடுவேன். இப்போ இருக்கிற குழந்தைங்களா அதெல்லாம் சொல்கிற பாருங்க. இப்போ சொல்கிற பாருங்க. நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம நடந்துக்கிட்டு தான் சார் இல்லையா சொல்கிறது சார். சொல்ல முடியாது. எனக்கு பேரம் பேத்தி ஏன்னா வச்சுன்னா எனக்கு கூட கேள்வி கேட்கும் போது கேட்குது. இதுமாதிரி நம்ம பசங்களை வளர்த்துங்க, அதே குழந்தைங்க வளர்த்துங்க. ஜாலியாக இருக்க சந்தோஷம் பாருங்க. இண்டிகா பாருங்க 2012 மாடல் 2 ஓனரு சூப்பராக இருக்கும் வண்டி. விட்டா நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் தான் சார். 1,05,000 நான் சொல்லிக்கிறேன். இன்ஜின் அட்டகாசமாக இருக்கும், பாடியிலும் தெளிவாக இருக்கும் பாருங்கள். உள்ள சீட் இன்ட்டுலாம் காட்டு சார். TN 23 நம்பர் சார். 4 டயர் புது டயரு. சூப்பராக விட்டுறாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க இந்த சரவணன் நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா செம்ம ஜம்முன்னு இருக்கும். விட்டுறாதீங்க, செம்மையான வண்டி, தெல்ல தெளிவாக இது பாருங்கள். பாடியில் தெளிவாக இருக்குது. ஒரு டிங்கருக்கு வேலை கிடையாது, ஒரு பெயிண்ட் அடி வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையான வண்டி. நிறையா காசை கொடுத்துடாதீங்க. அருமையாக கம்மியாக சார். சரவணுக்கு ஒரே குறிக்கோள்லாம் தெரியுமா சார்? எல்லோரும் வண்டி எடுத்துன்னு போனோம், எல்லோரும் வண்டி ஓட்டணும், எல்லோரும் வீட்டில் வண்டி இருக்கணும், விலை கம்மியாக எடுத்துன்னு போனோம், ஜாலியாக ஓட்டணும். ஒரு 2 வீலர் விற்கிது சார் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 1.25 புல்லட். நான் வச்சுக்கிற புல்லட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா புல்லட் அப்படிலாம் இருக்குது. அப்போ எடுத்தது அது, அதெல்லாம் வச்சு ஓட்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் போது வெயிலில் போட்டு இல்லாமல் அழகாக நயலில் ஏசி போட்டு ஜம்முன்னு போகலாம். 1,00,000 கம்மி ரேட் தான். கிட்ட வாங்க. ஃபோனு பண்ணுறத தயவுசெய்து நேரடியாக வாங்கிடலாம். ஃபோன் அசியம் இல்லை சார்.
நேற்று நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. அந்த ஷிஃப்ட் ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் 200 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அது இருக்குது ஒரு வண்டி. நான் என்ன சார் பண்ணுவேன்? ஒருத்தர் டோரு புட்டு கொடுக்க முடியுமா, ஒருத்தர் 4 டயர் கட்டி கொடுக்க முடியுமா, இல்லை மேலே இருக்கிற கூண்டு கட்டி கொடுக்க முடியுமா? என்னால் முடியல சார். 20 ஃபோன் பண்ணுறான் சார். 200 ஃபோனு பேசி காதே இதாகி போச்சு எனக்கு. அப்படி இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், சென்னையில் வந்தார். வெற்றிகரமாக பேசி ஆண்டவனை எடுத்துகிட்டு போயிட்டார். அழகாக முருகர் கோயில் போகிறாங்க, திருச்செந்தூர் கோயில் போகிறாங்க. அந்த குடும்பத்தோடு வந்தாங்க, எடுத்துட்டாங்க அந்த வண்டியை. அதனால் ஃபோனு பண்ணுறத விட பணத்தை எடுத்துன்னு கண்ணில் காமிச்சு, சரவணா இந்த மாதிரி கண்ணில் காமிச்சு வரும் பணத்தை எனக்கு எடுத்துக்கொடுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக தரேன் சார். நான் கண்டிப்பாக நம்மளால் முடியாது, வராது, போகாதுன்ற வார்த்தையே கூட சார். நம்மளால் முடியும் சார். அழகாக பண்ணி எடுத்துமாங்க. இனிமேல் டெய்லி 9 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு ஒன்று 3 வீடியோ அப்டேட் ஆகும். டெய்லியும் பார்த்துனே இருங்க, விட்டுறாதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதே முடிஞ்சு பார்த்தீங்க லைக் போட்டு போயினே இருங்க. லைக் போட்டிங்கன்னா தான் அடுத்தவங்க வந்து பார்ப்பாங்க, அடுத்தவங்க வண்டி எடுப்பாங்க. எல்லாருக்கும் வண்டி எடுத்து விடுங்க சார். நீங்கள் மட்டும் ஓட்டிங்களா வண்டியா, இப்போ அவங்களும் ஓட்டினால அப்போ என்ன பண்ணால் ஒரு லைக் போடுங்க. ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்கறதுக்கா போன மாதம் போட்டிங்க 1000 ரூபா போட்டிங்க, இன்றைக்கி பார்த்துருவா கம்மியாக இருக்குது. இப்போ லைக் போட்டுனே இருங்க, விட்டுறாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி லோ பட்ஜெட் சரணம் போட்டால் வந்துடும் சார். லோ பட்ஜெட் சரணம் ஒன்று, அதில் பார்த்தா ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரணம் ஒன்று, அதே திருச்செந்தூர் முருகன் காசு. நம்ம இடம் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் காசு. வேலூர் சென்னை போகிற பைபாஸ் பார்த்தினாக்கா திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க சார், சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லுவோம். ஏன்னாக்கா நான் எங்கேயோ இருந்தேன், பட்டி தொட்டி எல்லாம் பரவிறதுக்கு காரணமே நீங்கள் தான். யார்? என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்கள் சார். அதனால் உங்கள் ஆசீர்வாதம் என்னையும் கிடைக்கணும். விட்டுறாதீங்க. அருமையான வண்டி, சரியான வண்டி, செமையான வண்டி, விட்டுறாதீங்க. 1,05,000 இந்த சரவணன் சொல்கிறேன். கிட்ட வந்தால் எவ்வளோ கொடுப்பேன்னு சரவணனுக்கு தெரியும், சொல்ல முடியாது. 1,10 1,5 கிட்ட வந்து பாருங்கள், எடுத்து கொடுத்துறேன். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் லைக் பண்ணிட்டு போங்க சார். விட்டுறாதீங்க சார். வணக்கம் சார்.